இதயக்கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் 11. பார்வை முழுவதும் அவன் மேல் பதிந்திருக்க அவனின் செய்கைகள் ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பித்தாள். அவனும் அந்த அறையில் இருந்து நகர்வதாக தெரியவில்லை. அவளுக்குள் எக்கச்சக்கமான பதட்டம் தொற்றிக்கொண்டிருந்தது. நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. சற்று நேரம் வரைக்கும் அமர்ந்தவன் பிறகு பீரோவிலிருந்து ஒரு டவலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பாத்ரூமிற்குள் நுழைய சற்று அசுவாசமாக உணர ஆரம்பித்தாள். மெல்ல அங்கிருந்து நகர்ந்து விட வேண்டும் என நினைக்க அதே நேரத்தில் சரியாக அவளுடைய ஃபோனிற்கு மறுபடியும் அழைப்பு வந்தது. வேகமாக எடுத்து பார்த்தால் இப்போது திவ்யா தான் அழைத்து கொண்டிருந்தாள். வேகமாக சற்று குரலை தனித்து, ஏண்டி என்ன பிரச்சனை என்று கேட்க, என்னடி நான் இங்கே பதறிக்கிட்டு இருக்கிற, நீ ரொம்ப அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, எங்கே இருக்கிற நீ, அங்கேருந்து வெளியே வந்துட்டியா? வெளியே எப்படி வர்றது? நான் தான் உள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். வாசலில் 2 நாயை அவிழ்த்து விட்டுருக்கிறான். அதை தாண்டி எப்படி வெளியே வர முடியும்? உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நாயினா அத்தனை பயம். அதுவும் சரியாக ஆள் உயரத்துக்கு வச்சிருக்கிறான். சரி, நீ இப்போ எங்கே தான் இருக்கிற? நான் ஒரு ரூமில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். நீ பயப்படாத, எப்படியும் வெளியே வந்துடுவேன். ஒரு வேளை வர முடியாட்டி ஏதாவது வழி பண்ணலாம். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது சாரா. நான் என்ன செய்கிறதுனே தெரியல. நான் பேசாமல் நேராக அங்கே வந்துடுறேன். நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். என்னால் தான் இன்றைக்கி தேவையில்லாமல் அங்கே வந்து சிக்கிக்கிட்டேன்னு. நீ ஏண்டி தேவையில்லாமல் பயப்படுற? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. நான் எப்படியும் வெளியே வந்துடுவேன். நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு ஒளிஞ்சிக்க இடமா இருக்காது. எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு காலையில் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துடுவேன். நீ பயப்படாத. எப்படியும் காலையில் எந்திரிச்சு வெளியே போனான்னா முதல்ல நாயை அதோட கூண்டில் அடைச்சிடுவான். பிறகு இவன் எப்படியும் வாக்கிங் போவான். ஏதாவது கேப் கிடைக்கும். பேக் சைடு வழியாகவே எகிரி குதித்து வந்துடுவேன். எனக்கு சுவர் ஏறி குதிக்கிறதோ இல்லை மரத்தில் ஏறி இறங்குறதோ பெரிய பிரச்சனை இல்லை. உனக்கு தான் தெரியும்ல. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எனக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்குது. தேவையில்லாமல் நான் உன்னை பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுட்டுன்னு ஒன்று தோணுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எனக்கு இப்போது பயமாக இருக்குது. அவனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, உனக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் தான் இங்கே தைரியமாக இருக்கிறேன். நீ தேவையில்லாமல் எதையாவது நெகட்டிவாக சொல்லி என்ன இன்னமும் பயம் காட்டாத. நீ ஃபோனை வை. அவன் வர்ற சத்தம் கேட்குது. நீ எப்படியாவது அங்கேருந்து மெதுவாக வெளியே வந்துடு. அவன் எப்படியோ மாடியில் தான் இருப்பான். நீ கீழே ஏதாவது ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகிடு. காலையில் எப்படியாவது வெளியே வந்துடு, புரிஞ்சுதா? ஓகேடி, நீ டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோ. நான் எப்படியாவது மொட்டை மாடிக்கு போயிடுறேன். அங்கேருந்து ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சி இறங்கி எங்கேயாவது எப்படியாவது வெளியே வந்துடுவேன். நீ கவலைப்படாத, சரியா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரி, நீ இப்போது எங்கே இருக்கிற? நான் நேராக ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். நீ அங்கே பிரச்சனையில் இருக்கிறேன்னு தோணும்போது நான் எப்படி என் வீட்டுக்கு போக முடியும்? நீ சேஃபாக தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இங்கேருந்து கிளம்ப முடியும். நீ அப்படியெல்லாம் பயத்துக்க வேண்டாம். நீ முதல்ல உன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, கிளம்பி போ. பஸ் டிக்கெட் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் எப்படினாலும் வெளியே வந்துடுவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அவனா நானான்னு ஒரு வேளை மாட்டிக்கிற சூழ்நிலை வந்தால் கூட எதையாவது எடுத்து மேலே அடிச்சுட்டு தப்பிச்சு வந்துடுவேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. நீ தைரியசாலி. எனக்கு நம்பிக்கையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் சாரா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனை பார்த்துருக்கிறல்ல, முகத்தில் மருந்துக்கும் சிரிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு வேளை நீ மாட்டிக்கிட்டா உன்னோட நிலைமையை நினச்சா பயமாக இருக்குது. அவனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி கூட போலீஸில் கொண்டு போய் விட்டுடுவேன்னு சொன்னால் அது இன்னமும் பெரிய அசிங்கம் இல்லை. உன்னோட அப்பாவோட நிலைமையை நினச்சி பார்த்தியா? அந்தளவுக்கு எல்லாம் போகாது. நீ தேவையில்லாமல் பயந்துக்க வேணாம். இப்போ நீ ஃபோனை வை. வர்ற சத்தம் கேட்குது. எக்காரணத்தை கொண்டு மறுபடியும் ஃபோன் பண்ணாத. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன் என்று சொன்னவள் வேகமாக சுவிட்ச் ஆஃப் செய்து பாக்கெட்டிற்குள் வைத்து கொண்டால் நன்றாகவே உள்ளே ஒதுங்கி மறைந்து கொண்டாள் சாரா. சற்று நேரம் கழித்து பாத்ரூமில் இருந்து இடுப்பில் கட்டிய டவலோடு வெளியே வந்தாள். கண்களை இறுக மூடிக்கொண்டவள் நன்றாகவே மறைந்து கொண்டாள். இடியட், அறிவில்லையா? ஒரு பொண்ணு ரூமுக்குள்ளே இருக்கிறது கூட தெரியாதா? இவன் பாட்டுக்கு இடுப்பில் துண்டோட வரா என்று சொல்ல, இன்னொரு மனமோ, நீ தாண்டி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு எப்படி தெரியும் நீ இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு? நீ வாயை மூடிக்கிட்டு சத்தம் இல்லாமல் நில்லு என்று எடுத்துரைக்க அப்படியே இறுகி போய் நின்றிருந்தாள். வந்தவன் விசில் அடித்தபடியே வந்து பீரோவை திறக்கும் சத்தம் கேட்டது. கண்களை திறந்து பார்க்கவில்லை. அமைதியாக இறுக மூடியபடியே நின்றிருந்தாள். சற்று நேரம் சத்தம் எதுவும் கேட்கவில்லை எனவும் மெல்ல கண்களை திறக்க அதே நேரத்தில் சரியாக இடுப்பில் இருந்த டவலை தூக்கி போடவும் சரியாக
இவளுக்கு உடல் ஒரு நிமிடத்தில் பதட்டமாக. இப்போது பார்க்கும்போது அவன் ஷார்ட்ஸ் அணிந்த பிறகுதான் துண்டை கலட்டி இருந்தது புரிந்தது. அப்பா, ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவான் போல இருக்கு. சீக்கிரமாக இங்கேருந்து நகர்ந்து போடா. நான் இந்த ரூமில் இருந்து சீக்கிரமாக வெளியே போகணும். மனதிற்குள் நினைத்தபடியே நின்றிருந்தாள். மறுபடியும் ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்திருக்க, இவன் நல்லா சோறு திங்க மாட்டானா? முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. மனதிற்குள் திட்டிக் கொண்டிருக்க அந்த குரல் இவனுக்கு கேட்டதோ என்னவோ தெரியவில்லை. சில நிமிடம் யோசித்தபடியே எழுந்தவன் வெளியே சென்றான். வெளியே சென்ற உடனேயே, அப்பா, ஒரு வழியை வெளியே போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கிருந்து நகர்ந்து போயிடலாம் என நினைக்கும் போதே டக்கென கதவை இழுத்து அடைத்து பூட்டியது தெரிய, மை காட், என்ன இது, இப்படி வந்து சிக்கிக்கிட்ட என நினைத்தபடியே வேகமாக ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து பார்த்தாள். கதவு வெளிப்புறமாக பூட்டியிருந்தது. திறப்பதற்கு வழியே இல்லை. சாவி அவனிடம் இருக்கிறது என்று புரியவும், இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இந்த ரூமுக்குள்ளே என்ன பெரிய புதையலாக வச்சிருக்கிறான்? இப்படி பண்ணுறான் என திட்டியபடியே பெட்டில் சென்று அமர்ந்து கொண்டாள். ஒரு அரை மணி நேரம் தாண்டிய போது மறுபடியும் கதவு திறக்கும் சத்தம் கேட்க பழையபடி ஏற்கனவே ஒளிந்திருந்த அதே இடத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டாள். விசில் எடுத்தபடியே வந்தவன் சற்று நேரம் மறுபடியும் அமர்ந்திருந்தான். பிறகு லேப்டாப்பை எடுத்து எதையோ பார்க்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் பார்த்தபடியே பிறகு எடுத்து வைக்க ஏதேதோ ஃபைல்களை எடுத்து கணக்கு பார்க்க ஆரம்பித்தான். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. சற்று பயத்தோடும் பதட்டத்தோடும் நேரத்தை பார்க்க 12 மணியே நெருங்கி இருந்தது. நீ என்ன தூங்கவே மாட்டியாடா? காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற, வாக்கிங் போகிறேன்னு கேள்விப்பட்டேன். இப்போ மணி 12. தினமும் இப்படி தான் தூங்குறியா? நீ தூங்குவியா இல்லை விடிகிற வரைக்கும் இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பியா? மனதிற்குள் திட்டிக்கொண்டிருக்க திட்டும் சத்தம் கேட்டு விட்டதோ நேரத்தை பார்த்தவன், அப்பா, 12 மணி ஆயிடுச்சா? இன்றைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாவற்றையும் எடுத்து ஓரமாக வைக்க ஆரம்பித்தான். மறைந்திருந்த இடத்திலிருந்து அவனைத்தான் கவனித்து கொண்டிருந்தார். ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தவன் பிறகு ஏசியை ஆன் செய்துவிட்டு கண்களை மூடி படுத்து கொண்டான். இரவு விளக்கு ஒளிர விட அந்த வெளிச்சமே பிரகாசமாக இருந்தது. இடியட், இத்தனை வெளிச்சத்துலையா நீ தூங்குவ? இதுக்கு நீ லைட்டை போட்டுட்டே தூங்கலாம். பேசிக்கொண்டிருக்க இது எதுவுமே கண்டு கொள்ளாமல் திரும்பி படுத்தவன் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றிருந்தான். இப்போது சாரா நேரம் பார்க்க இரவு 1 மணியை நெருங்கி இருந்தது. நீண்ட நேரம் வரையிலும் அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தால், ஆடாமல் அசையாமல் பீரோவிற்கு பின்னால். ஜன்னலுக்கு அடுத்ததாக இருந்த சந்து எனும்போது பெரியதாக ஆள் நிற்பதை அவனுக்கு தெரியவில்லை. அதற்கு ஏற்றாற்போல திரை சீலை ஒன்று பெரிய ஜன்னலை அடைத்தது போல நீளமாக ஒதுக்குப்புறமாக நகர்த்தி இருக்க அதன் பின்னால் தான் இவள் நின்றிருந்தது. நீண்ட நேரம் வரைக்கும் நின்றதினால் கால்கள் வலிக்க ஆரம்பித்தது. நேரத்தை பார்த்தபடியே மெல்ல தலையை திருப்பி பார்க்க இங்கே ஜெகனோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது நன்றாக தெரிந்தது. இப்போது ஃபைல் ஞாபகம் மட்டும் அல்ல, வேறு எந்த ஞாபகமும் இவளுக்கு இல்லை. இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்கின்ற மனநிலையில் இருந்தால் சாரா. எப்படியாவது கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடணும் என்று நினைத்தபடியே கதவை பார்க்க மெல்ல தாள் போடப்பட்டிருந்தது. அங்கிருந்து வெளியே போயிட்டா போதும், பக்கத்தில் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாம். காலையில் எப்படியும் 5 மணிக்கு எந்திரிச்சு போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிடணும் என்று நினைத்தபடியே மெல்ல 2 அடி எடுத்து வைக்க ஜெகன் இப்போது திரும்பி படுப்பதற்காக திரும்ப சட்டென நகர்ந்து பழைய இடத்திலேயே மறைந்து நின்று கொண்டாள். கவனமெல்லாம் ஜெகனின் மேல் இருந்தது. அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சாரா.